அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 7ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை மாத அமாவாசை வருகின்றது. இந்த அமாவாசைக்கு பிறகு பார்க்கும் பொழுது இந்த 5 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகம், அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இவர்களுக்கு குடும்பம், தொழில், வியாபாரத்தில் எப்படிப்பட்ட அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது? அந்த 5 அதிர்ஷ்டசாலி ராசிக்காரர்கள் யார்? இந்த ராசிகளில் உங்களுடைய ராசிகளும் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மே மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு மேஷ ராசியினருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்க்கும் பொழுது வியாபாரத்தை அதிக அளவில் விரைவுபடுத்த வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். வெளியூர், வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறுங்க. வேலை விஷயத்தில் அதிர்ஷ்டம் நிறைந்ததாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி உங்களினுடைய முன்னேற்றம் திருப்திகரமானதாக இருக்கும். உங்களுக்கு புகழ், விளம்பரம் கிடைக்கப்பெறும். பணியிடத்திலையும் குடும்பத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா பொறுப்புகளை நிறைவேற்ற முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையப்பெற போகிறது அப்படிங்கிறதுல எந்தவித ஐயப்பாடும் கிடையாதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு நல்ல காலமாகவும் அமையப்பெறுகிறது. இது நாள் வரைக்கும் இழுபறியாக இருந்த பலதரப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகும். அதே மாதிரி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தடங்களை ஏற்படுத்துச்சோ, சிக்கல்களை உருவாக்குச்சோ, அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. குடும்பத்தில் சுபிக்ஷம் உண்டாகும். உங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது அப்படின்னு நான் சொல்லணும். அந்த அளவுக்கு நற்பலன்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க. இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி கடகராசி அன்பர்கள். கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க பெறப்போகிறது. அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலத்தில் உங்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மனதுக்கு பிடித்த வேலையும் கண்டிப்பாக கிடைக்கப்பெறுங்க. உங்களினுடைய தொழில் சார்ந்த விஷயத்தில் வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க. வெளியூர், வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் அதிக அளவிலேயே இருக்கு. உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது அவசியமாகிறது. மாணவர்களுக்கு மேன்மையான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறும் அப்படிங்கிறதுலையும் எந்தவித ஐயப்பாடும் கிடையாது. அதே சமயம் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த சில நாட்களாக நீங்கள் படாத கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனால் இனி வர காலம் உங்களுக்கு சுபிக்ஷத்தை அளிக்கக்கூடிய வகையில் அமைய பெறப்போகிறது. உங்களுக்கு பண வரவு ஏற்படும். திடீர் பண வரவு கூட உங்களுக்கு உருவாகலாம். முடங்கி கிடந்த பணமும் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. உங்களுடைய வியாபாரம் சூடுபிடிக்க ஆரம்பிக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல லாபத்தை உங்களுக்கு ஈட்டித்தர வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் புதிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு, சலுகைகள், பரிசுகள் போன்றவை இந்த காலத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்துலையுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிர்ஷ்ட பலன்களை பெறப்போகிறீங்க அப்படின்னு நான் சொல்லணும். நீங்கள் அனைத்து விதத்திலையுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களிலுமே உங்களுக்கு சாதகமான நிலைகள் உருவாக காண்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து நாம் பார்க்க போகிற ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்கள். சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் அதிர்ஷ்டம் நிறைந்ததாக இந்த காலகட்டம் இருக்க பெறப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது மிகவும் சிறப்பான பலன்கள் நீங்கள் பெறுவீங்க. அரசு வேலை செய்யக்கூடியவர்களுக்கு மேலதிகாரிகளினுடைய ஒத்துழைப்பும் எதிர்பார்த்த வெற்றியும் கண்டிப்பாக கிடைக்கப்பெறும். உத்தியோகஸ்தர்கள் பணியிடத்தில் பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் அதை சமாளிக்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களினுடைய பல்வேறு துறைகளில் முயற்சி வெற்றியை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு ஒரு
அமோகமான காலமாக இருக்கப்பெற போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் ஏற்றங்கள் உருவாக போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். நீங்கள் சுய தொழில் செய்பவராக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய தொழில் ஒரு அபரிவிதமான வளர்ச்சியை நோக்கி செல்லும். அதே மாதிரி நீங்கள் உத்தியோகஸ்தர்கள் அப்படின்ற வகையில் பார்க்கும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம், விரும்பிய இடமாற்றம் கிடைக்க அதிக அளவில் வாய்ப்பு இருக்குங்க. அதே போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சொந்த வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அந்த அளவுக்கு நற்பலன்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது. இந்த காலம் அப்படின்னு வரும் பொழுது உங்களுக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்திருக்கும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். பிள்ளைகளால் பெருமை சேரும் காலகட்டமாகவும் இருக்கப்பெறும். பொன் பொருள் சேர்க்கை, வாகனம், வண்டி சேர்க்கை போன்றவை இந்த காலத்தில் உருவாகும் அப்படின்னு கூட சொல்லலாம். குடும்பத்துடன் வெளியூர் வெளி பயணங்களுக்கு சென்று நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. அதே போல் இந்த காலம் உங்களுக்கு ஒரு அற்புதமான காலமாக அமையப்பெறுவதில் எந்தவித ஐயப்பாடும் கிடையாது. இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி துலாம் ராசி அன்பர்கள். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பலன்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். வேலையை நீங்கள் மாற்ற விரும்புகிறீங்க அப்படின்னா புதிய வாய்ப்புகளை உங்களால் பெற முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விரும்பிய பலன்களும் இலக்குகளை அடையவும் முடியுங்க. தொழில் சார்ந்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்க அதிக அளவிலேயே வாய்ப்புகள் இருக்குது. நிதி நிலைமை மேம்படும். அதே சமயம் உங்களினுடைய பண வரவு அதிகரித்து காணப்படக்கூடிய வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்குது அப்படின்னு நான் சொல்லணும். அதே போல் செலவுகளும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படுங்க. இந்த காலம் அப்படின்னு வரும் பொழுது உங்களுக்கு அதிக அளவில் நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்பெறுகிறது. அதே சமயம் உங்களுடைய வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மூதாதையர் சொத்துக்கள் உங்கள் கைக்கு வர வாய்ப்பு இருக்குது. வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக முடிவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்குது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அற்புதமான காலகட்டமாக இருக்குதுங்க. அதே மாதிரி பெண்கள் இல்லத்தரசிகளுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னா சொல்லணும். நீங்கள் விரும்பிய அனைத்து விஷயங்களும் உங்களினுடைய அனைத்து வித ஆசைகளும் இந்த காலகட்டத்தில் நிறைவேறுவதற்கு அதிக அளவிலேயே வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயம் இந்த காலத்தில் பெண்கள் விரும்பிய ஆடை ஆபரண சேர்க்கை அதிக அளவிலேயே உண்டாகும். திடீர் பணவரவு உங்களுக்கு ஏற்படுங்க. பொருளாதார ரீதியாக எந்தவித பிரச்சனையும் உங்களுக்கு உருவாகாது. இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி மீன ராசி அன்பர்கள். மீன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். உங்களுடைய பணிகளுக்காக வெகுமதி கிடைப்பதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்குங்க. பணியிடத்தில் சக ஊழியர்களினுடைய ஆதரவை பெறுவீங்க. பணிகளை வெற்றிகரமாக முடிக்க முடியும். கடின உழைப்பிற்கு ஏற்ற பெரிய வெற்றிகளை பெறப்போகிறீங்க. அனுபவம் மூலமாக வியாபாரத்தில் நல்ல வெற்றி உங்களால் பெற முடியும். அரசு துறையில் நற்பலன்கள் பெறுவதற்குண்டான வாய்ப்பும் அதிக அளவில் இருக்குங்க. சகோதர சகோதரிகள் நண்பர்களால் பொருளாதாரத்தில் ஆதாயமும் உங்களுக்கு ஏற்படும். அதே சமயம் இந்த காலம் அப்படின்னு வரும் பொழுது ஏற்றங்கள் அதிக அளவில் இருக்கும். அனைத்து விஷயத்துலையுமே உங்களுக்கு ஏற்றமான காலமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறதுலையும் எந்தவித ஐயப்பாடும் கிடையாது. அதே சமயம் இந்த காலம் அப்படின்னு வரும் பொழுது பொருளாதார நிலைமை மேம்பட்டு காணப்படும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலை கொள்ளும். குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. அதே மாதிரி உங்களினுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் எந்தவித பாதிப்பும் ஏற்படுவதற்கில்லை. வீட்டில் சுப காரிய நிகழ்வுகள் அடுத்தடுத்து நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இது நாள் வரைக்கும் சுப காரியங்கள் தடைபட்டு வந்த நிலையில் இனி வரக்கூடிய காலங்களில் அடுத்தடுத்த சுப காரிய நிகழ்வுகள் நடைபெறுங்க. திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தை பேர் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான சுப செலவுகள் சுப காரியங்கள் அனைத்துமே நல்லபடியாக நடந்து முடியும் அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் மீனராசி
அன்பர்களுக்கு இந்த காலம் இருக்க பெற போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். மொத்தத்தில் இந்த காலம் அப்படின்னு வரும் பொழுது அதிர்ஷ்டம் நிறைந்த காலமாக மீன ராசியினருக்கு அமையப்பெற போகிறது. கடந்த காலத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த காலம் உங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பையும் பொன்னான காலத்தையும் கொடுக்க போகிறது அப்படின்னு நான் சொல்லணும்.